நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். இந்த உலகத்துல உங்களுக்காக எனக்காக உங்க பாவத்தை என் பாவத்தை உலகத்தின் பாவத்தை போக்கும்படியாக உலகத்துல வந்தவர் சிலுவையில் மரித்தவர் இயேசு மாத்திரமே. இன்னைக்கு आवटन पावता அறிக்கையிடு, उसके सामने पापों को कबूल कर, तुम्हारे पापों को क्षमा करके तुम्हें नीतिमान बनाएगा. उन पावத்தை மன்னித்து உன்னை நீதிமானாய் மாற்றி விடுவா. Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் TV. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு விசேஷமான நாள். இன்னைக்கு காலை 10:30 மணிக்கு நம்ம सिवरी कलरतुरத்தில் சின்ன ப்ரேயர் பண்ணுவோம். आज सुबह 10:30 बजे सिवरी क्रिश्चियन सेमेट्री में जहाँ माँ का पिता का कब्र है वहाँ एक प्रार्थना करेंगे और कब्रिस्तान में जितने लोग उनको खाना बांटेंगे, कुछ चीज़ बांटेंगे. அப்புறம் கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவங்களுக்கு சில என்ன வெகுமதிகள் கொடுப்போம். மத்தியானம் கரெக்டாக अम्मा दयसे 12 मणि वंदे जॉमन आरंभेंगे. आज दोपहर को 12 बजे ही हमारे बहनें आ जाइए और प्रार्थना कीजिए. बराबर 12:30 बजे शुरू हो जाएगा. कटा 12 मणि कूटम आरंभिச்சிரும். சரிதானா? விசேஷ கூட்டங்கள், விசேஷ சபா है. प्रभु का ஆசீர்வதிப்பாராக. நல்லது, ஒரு பாடலை பாடுவோம். என் நீதியை இந்த செய்திக்கு ஏற்றதாக ஒரு பாட்டு எடுத்திருக்கிறேன். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன். आज के संदेश के अनुसार मैंने गीत लिया हूँ. मेरे धार्मिकता को परमेश्वर उजाला बना देगा, उजाला में लाएगा. और मेरे न्याय तू मेरा न्याय करेगा और दोपहर के समय तक एकदम प्रकाशमान बनाएगा. न्याय ते पट्ट पगल पोलाकुवे पड़मा. நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா ஷிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா ஷிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா.
ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவா ஷிட்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா யெகோவா ஷிட்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஹல்லேலூயா. இந்தியில் கோர்ஸ் படிச்சிடலாம். मेरा दिल बने तेरा सिंहासन, मेरा आत्मा तेरा आसन. ஆண்டவரே என் இருதயம் நீர் வந்து அமருகிற ஒரு சிங்காசனமாக இருக்கட்டும். என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆவி நீ உட்கார நாற்காலியாக மாறட்டும் ஆண்டவரே. என்ன அருமையான பாட்டு பார்த்தீங்களா? பாருங்க. मेरा दिल बने तेरा सिंहासन, मेरी आत्मा तेरा आसन. मेरा दिल बने तेरा सिंहासन, मेरी आत्मा तेरा आसन. मेरे दिल में हो तो विराजमान, यीशु मेरे तू है बड़ा महान. मेरे दिल में हो तू विराजमान, यीशु मेरे तू है बड़ा महान. यीशुआ 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 मेरे मन में समा जा. मेरा दिल यीशु का सिंहासन है, मेरी आत्मा उसके आसन है. कितना अच्छा गीत है ना. हालेलुया. ठीक है, वचन में जाएंगे. वचन पो उकार्ந்து கொள்ளுங்க, बैठ जाएंगे. संगीतम 37:6, भजन संहिता 37 का 6, Psalm 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவா. और तेरा धर्म ज्योति की नाई और तेरा न्याय दोपहर के उजाले के नाई प्रकट करेगा. நம்ம ஆண்டவருக்குமாக உண்மையாக இருக்கிறோம், அதே போல் நம்ம நியாயமாக நடக்கிறோம். ஆனால் நம்மளை யாரும் கண்டுக்கிறது இல்லை. हम परमेश्वर के सामने धर्मी जीवन बिताते हैं और हमारा न्याय करने वाला कोई नहीं है. लेकिन परमेश्वर कहता है उसके में उजाला वरंग. அப்படின்னா உன் நீதி எல்லாரும் காணத்தக்கதாக செய்வேன், எல்லாரும் புகழதாக செய்வேன். तुम्हारे धर्मी जीवन को सभी लोग आदर करने समान करूंगा. अय्यूब एक नीतिमान था. अय्यूब कहता है अय्यूब 32:1, अय्यूब 32:1 में, Job 32:1, யோபு தன் பாரு நீதிமானாக இருந்தான். எல்லாருமே பேசி பார்த்தாங்க, முடியலை. अय्यूब अपने नजर में नीतिमान था क्योंकि उसके साथ बहस नहीं कर सके उनको, क्यों निर्दोष था. और குற்றம் மட்டும் எவ்வளோ பேசி பார்த்தாங்க. अय्यूब चल ना तो नीति है उर्दिया मैं अपनी धार्मिकता को गट्ट बांध के रखा हूँ. யோப் बांध के रखा है. வேதத்தில் சம்பவம் வாசிக்கிறோம், बाइबल में संभव देखते हैं. யோவான் 8:1-2 में யோவான் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில், John 8:1-2, ஒரு நாள் இயேசு தேவாலயத்தை உட்கார்ந்துருக்கிறார். இயேசு ஒலிவமலை போயிட்டு காலையில், நெக்ஸ்ட் வேர்ட் அடுத்த வசனத்தில், காலையிலே அவர் தேவாலயத்தை வந்துட்டார். அப்போ ஜனங்கள்லாம் வந்தாங்க, அவன்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. लोग आए सामने प्रचार कर रहा है. तीसरा वचन 3ஆம் வசனத்தில், அப்பொழுது விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வர்றாங்க. तो व्यभिचार में रंगे हाथ पकड़े एक स्त्री को पकड़ के यीशु के सामने खड़ा किया. ऐसे लोगों को तो पत्थरवा करना है. 5 वचन में 5ஆம் வசனத்தில், இப்படிப்பட்ட பெண்ணை கல்லஞ்ச கொள்ளுங்க மோச சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ऐसे स्त्री को पत्थरवा करके मार डालना है. मूसा ने व्यवस्था में कहा है, आप क्या कहते हैं? लेकिन 7 वचन पर वर्स 7 7ஆம் வசனத்தில் இயேசு ஒரே வார்த்தை சொன்னார்,
உங்களை பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதல்ல கல்லெறிடுப்பா. तुम में से जो निष्पाप हो वही पहले उसको पत्थर मारे. कहकर यीशु नीचे झुककर लिखने लगा. 8आम वचन மறுபடியும் கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. लेकिन 9 वचन में 9आम वचनத்தில் ये बात सुनकर सभी लोग अपनी जमीन में टोचे गए. மனசாட்சியில் குத்துது எல்லாத்துக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் போயிட்டாங்க, ஒவ்வொருத்தராக போயிட்டான். இயேசு தனியாக இருக்கிறாரு. अपना अर्थ है ना प्रसंग ओडी बैठांगे. हाँ अभी ना यीशु अकेला है तो इतने लोग प्रचार सुन रहे थे ना, वो भी डर के मारे भाग गए. அவங்கள விட்டு போயிட்டாங்க. இயேசு தனித்தர் என்ன ஆகிற இயேசு தனித்தர் இருக்கிறா. திரளாஞ்சல் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா. அதனால என் முடி இங்கே பெரிய கலவரம் நடக்கிறது, ஓடிருப்பா. यहाँ बड़े दंगल होने वाला है. हाँ क्या होगा पता नहीं. ये लोग स्त्री को मारेंगे, यीशु को मार डालेंगे. இவங்க ஸ்திரீயை கொண்டுருவாங்க, இயேசுவும் கொண்டுருவாங்க, நம்ம ஓடுவோண்டா ஓடி போயிட்டாங்க. நல்லா இருக்குல்ல. यीशु 10 वचन में 10आम वचन है ना, ஒருத்தன் में தண்டனை கொடுக்கலையா, किसने आपको दंड नहीं दिया. 11आम वचन இல்ல ஆண்டவரே. 11 वचन में नहीं प्रभु मैं भी दंड नहीं दूंगा, जा लेकिन इसके आगे पाप मत कर. நான் தண்டிக்க மாட்டேன் போ, ஆனால் இனி பாவம் செய்யாத. அவர் எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பா தெரியுமா. கல்லறியை பார்த்தவங்களாம் பார்த்துருப்பாங்க, ஏசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரியா, ஏசு மேரே பாப் को क्षमा किया. நான் பாவம் செஞ்சது உண்மைதான், मैंने पाप किया. ரங்கையாத் பக்கடா गया, கைகளை பிடிச்சிட்டிங்க, ஆனால் ஏசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அப்படி தான் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நீதமான ஆக்கி உங்கள் நிதியை பட்ட பகலை போல மாற்றுவார். तुम्हारे पापों को यीशु क्षमा करेगा, क्योंकि तुम्हारे पापों के लिए, मेरे पापों के लिए इस दुनिया में आया हुआ एक ही परमेश्वर यीशु मसीह है. उसने सारे लोगों के पापों को अपने ऊपर उठा लिया. இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக உங்கள் பாவத்தை என் பாவத்தை உலகத்தின் பாவத்தை போக்கும்படியாக உலகத்தில் வந்தவர் சிலுவையில் மரித்தவர் இயேசு மாத்திரமே. இன்னைக்கு ஆவட்டும் பாவத்தை அறிக்கையிடு, उसके सामने पापों को कबूल कर, तुम्हारे पापों को क्षमा करके तुम्हें नीतिमान बनाएगा. உன் பாவத்தை மன்னித்து உன் நீதிமானை மாற்றி விடுவா. அடுத்து ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் உற்பத்தி 38:24 ஜெனிசிஸ் 38:24 ஆதியாகமம் 38:24 இங்கே யூதாவிட்ட சொல்கிறாங்க, உன் மருமக தாமார் வியாசித்தனம் பண்ணிட்டாயா, 3 மாதம் கர்ப்பவதியாக இருக்கிறா, तुम्हारी बहुरानी व्यभिचार किया है, वो गर्भवती हो गई है, 3 महीना हो गया है. யஹூதா कहता ஐயோடா அவளை வெளியே கொண்டு வாருங்க, அவளை சுட்டரிச்சு எரிச்சு சாம்பலாக்கணும். யஹூதா कहता उसके बाहर ले आओ कि वह जलाई जाए. இப்படிப்பட்ட பொம்பளை உயிரோட வைக்கவே கூடாது. ऐसे स्त्री को जिंदा रखना नहीं चाहिए, आओ जला देंगे. ஆனால் அவ சிம்பிளாக சொன்னா, இந்த மோதிரமும் இந்த கோலை யாருக்குள்ளது கொஞ்சம் அதை பார்க்க சொல்லுங்கள், இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்களே அதை பாருங்கள், அவர் தான் என்னை கற்போதியாக்கினார். वो क्या की, एक अंगठी और एक चड़ी सबके सभा में बेच दी. वो नहीं गई, आओ पोल है, सबके सामने रखा. ये किसका है भैया, ये इसका जो मालिक है ना, उसने मुझे गर्भवती बनाया. किसी को पता नहीं था. यहूदा समझ गया, क्योंकि यही जाकर उसके पास एक दिन सोया था. எல்லாருக்கும் புரியலை, யோதாவுக்கு புரிஞ்சிட்டு ஒரு நான் தானே போய் கூட படுத்தேன். அப்போ சொல்கிறான் 26ஆம் வசனத்தில் 26 வச்சன் பே, எம்மா அவளை ஒன்று செய்யாதங்கம்மா, அவள் என்னை பார்க்கலன்னு மிதி எழுவாள். ईश्वर ने योदा देखकर समझ गया, पार्थ अरिंद पहचान लिया, गुनहगार तो मैं हूं, वो गुनहगार नहीं है. हाय मेरे बेटे को शादी करवाता तो अच्छा होता, मेरे बेटे से शादी नहीं करवाया, इसलिए बेचारे ने ऐसे किया ना. என் 2 பையங்க அவளுக்கு சந்தானத்தை கொடுக்கல, 3வது பையன் கூட சேர்ந்துருந்த சந்தானம் கிடச்சிருக்கோம், நான் கொடுக்காம போயிட்டேன்னு. 2 बेटे के द्वारा उनको संतान नहीं मिला, तीसरा बेटा ब्याह में देता, उसका अच्छा संतान होता था. मैंने क्या सोचा, गलत इसके बात है, अनेक அப்படிதான் என் மர்மக சரியில்லை, அதான் குழந்தை பிறக்கல, मेरी बहुरानी बराबर नहीं इसलिए बच्चा नहीं जन्म हुआ. लेकिन गलती किसका है, तुम्हारा बेटे का है, தப்பு உன் மகனுடையது.
உன் மகன் தப்பை மறைக்கிறதுக்காக மருமகன் மேலே குற்றம் சாட்டுறியே. तुम्हारे बेटे का गुनाह को छिपाने के लिए बहु के दोष लगाते हो. वैसे इधर चल रहा நினச்சிருப்பான், 2 பையன் இறந்தது இவளால தான், मेरा दोरा बेटा मर गया ये नहीं. प्रभु ने देखा दोनों गुनहगार थे, 2 பேரும் பாவம் செஞ்சாங்க, அதான் ஆண்டவர் அழிச்சாரு. தாமார் குற்றமற்றவள், அதை கர்த்தர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. தாமார் बेगुनाह निष्कलंक है, निष्पाप है. परमेश्वर ने उसे साबित कर दिया. உங்க நீதியை வெளிச்சமாக்குவா. காரணம் இல்லாமல் அல்ல தவறாக உங்க மேலே குற்றம் சாட்டி உங்களை பாவின்னு சொல்கிறாங்களோ, प्रयासम பண்ணுறாங்களோ, झूठा इल्ज़ाम लगाकर या तो अनसमझ में आपको झूठा ठहराकर या तो आपको पापी ठहराकर आपकी निंदा करते हैं, प्रभु आपके न्याय को उज्याले में लाएगा. உங்கள் நியாயத்தை நீதியை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். யோபு 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அய்யூப் 38:2, ஜோப் 38:2 ஆண்டு இறங்கி வந்தார். இவன் யாருடா எலிகு, அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனை அந்தகரப்படுத்துகிறான். எலிகு क्या है, कौन है तुझे दोष लगाने वाला? யாருடா அந்த வாலிபன் எலிகு உன்னை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறான்? ये कौन है जो अन्य अनर्थ की बातें कहकर युक्ति को बिगाड़ा जाता है? यह யோபு குற்றம் சாட்டுற, मेरे अय्यूब को तो दोष लगाता है. 42ஆம் அதிகாரம் 7-8 42 अध्याय 7-8 में Job 42, 7 and 8. இங்க பாரு, எலிபாஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே உன் மேலே கோவம் வருது. யோபு என்ன சாந்தமாக பேசுனா, எப்படி பேசுறீங்க நீங்கள்? अय्यूब के इतना शांतपूर्वक बात किया, तुम उसके ऊपर इतना दोष लगाए, இவ்வளோ குற்றம் சாட்டினீங்களே. உங்களை குற்றம் சாட்டினானா, உங்கள்கிட்ட எவ்வளோ தப்பு இருக்குது, तुम्हारे எந்த गलती है, दोष नहीं लगाया ना. அடுத்த வசனம் சொல்கிறாரு, अगला वचन में, जाओ उसके पास क्षमा मांगो और 7 बकरे को लेके जाओ, वो तुम्हारी बलि चढ़ाएगा और तुम्हारे लिए प्रार्थना करेगा, तब मैं तुम्हें क्षमा करूँगा. 7 கடாவை கொண்டு போங்க, யோபிட்ட கொடுங்க, யோபு உங்களுக்கா பலி செலுத்துவான், உங்களுக்கா ஜெபம் பண்ணுவான். ஏன்னா அவனை போல் நீங்கள் நிதானம் பேசவில்லையே. யோபிட்ட போகலை, தண்டனை கிடைக்கும். யோபு गया तो दंड मिलेगा. யோபுவின் நீதியை கர்த்தர் வெளிச்சமாக்கினார். अय्यूब के धर्मी जीवन को परमेश्वर ने उजाला உங்கள் நீதியை கொண்டு வருவார். உங்களை தவறாய் குற்றம் சாட்டுறாங்க, தவறாய் பேசுகிறாங்க, झूठा इल्ज़ाम लगाकर आपके हमारे गलत प्रचार करते हैं, உங்களை பற்றி வேண்டதெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்பி உங்களை நிறைய பேர் பாய்க்கிறாங்க. उनकी बातें सुनकर भरोसा करके आपसे बैर करते हैं. நீதியுள்ள கர்த்தர் இருக்கிறார். परमेश्वर धर्मी है, आपका ध्यान लाएगा. दानियल 6ஆம் அதிகாரம் 22-23, दानियल 6:22-23, दानियल 6:22-23, दानियल 6:22-23. ராஜாவாகிய உமக்கு முன்பாக ஆண்டருக்கு நான் குற்றமற்றவன், உமக்கு நான் நீதிகேடு செய்யல. ராஜா, शेर मुझे खाने नहीं दिया परमेश्वर ने, सिंह ने सापड़ा आंडर अनुमति கொடுக்கலையா தெரியுமா? उसके सामने निर्दोष है, तेरे सामने भी मैंने कोई भूल नहीं किया. அவன் மேலே குற்றம் சாட்டி ஜெயிலாடு सिंह में போட்டாங்க. दानी को भी दोष लगाया. इसने 3 बार प्रार्थना किया, परमेश्वर का नाम लेकर राजा के आज्ञा को तोड़ दिया. राजा कटले மீறிட்டான். 3 நேரம் அவன் கடல் நோக்கி ஜெபம் பண்ணுறான், ராஜாவை நோக்கி ஜெபம் பண்ணல. ஆனால் அவன் மேலே குற்றம் இல்லை. 23ஆம் வசனத்தில் verse 23, 23 वचन में लिखा है, அவன் தேவன் மேல் விசுவாசம் வச்சா ஒரு சேதம் காணப்படலை. शेर की गुफा से बाहर आया, उसके पर कोई हानि नहीं पहुंचा था, क्योंकि परमेश्वर पर विश्वास, ஆண்டவர் विश्वास नहीं है. உங்கள் மேலே தவறாக குற்றம் சாட்டி உங்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கட்டும், झूठा इल्ज़ाम लगाकर आपको सताने दो, लेकिन एक परमेश्वर है, उस पर विश्वास, அவர் மேலே விசுவாசம் வைங்க, அவர் எப்படி உங்கள் நீதியை கொண்டு வர வழிய. तो सबके से இப்போ ராஜா என்ன பண்ணினார், இவன் மேலே குற்றம் சாட்டின அத்தனை பேரும் தூக்கி சிங்க மேலே போட்டார். राजा ने क्या किया, दानियल के ऊपर झूठा इल्ज़ाम लगाया, 4 लोगों को उठाकर जेल के जैसे के गुफे में डाला, सब खत्म, எல்லாம் அழிஞ்சு போனாங்க. रूत 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், रूत 4:6 में, रूत 4:6 रूत 4:6, ஐயா நகமி நிலத்தை விற்க வந்திருக்கிறா, இதை வாங்கிடுதியா?
नगोमी खेती को बेचने आ रहे ले लो हाँ लूँगा लूँगा मुझे चाहिए खेती எனக்கு வேணும் நிலம் வேணும் ஆனால் வாங்கும்போது ரூத்தையும் கைப்பிடிக்கணும் ரூத் का हाथ पकड़ना होगा ஐயோ அவளை கல்யாணம் பண்ணி எனக்கு அவமானம் வர்றதுக்கா रूत से शादी करके मेरा अपमान होना है क्या नहीं मेरे मिराज को मैं नहीं बोलूँगा बढ़ाओ नहीं எனக்கு வேண்டாம் அவகையில் வாங்க மாட்டேன் उसके हाथ में नहीं देगा ले लेगा चप्पल उतार के फेंक दिया செருப்பை கலத்தி வீசிட்டு போயிட்டாரு ஆனால் போவாஸ் அவளை திருமணம் பண்ணினார் போவாஸ் को शादी किया सारे लोग कहते हैं हम गवाही है ஐயா நான் ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் அந்த நிலத்தை வாங்கிட்டேன் मैं रूत को अपनी पत्नी मान लिया और उसके हाथ से मैंने खेती को भी ले लिया तब सब लोग क्या कहते हैं 4:11 में 4:11 ரூத் 4:11 ரூத் 4:11 பார்க்குறீங்க நாங்கள் சாட்சி தாயா அவன் ஆகாதவனை தள்ளினா போவாஸ் ஏற்றுக்கொண்டார் और रूत को दूसरे मिराजदार ने नालायक करके फेंक दिया लेकिन पोवास ने शादी किया सभी लोग गवाही करें हाँ इसे परमेश्वर आशीष करेगा இவளை கத்தர் வாழ்ந்திருக்க செய்வார் இவளுக்கு வாழ்வு இல்லைன்னு சொன்னாங்க எல்லாரும் ஆனால் கத்தர் வாழ்ந்திருக்க செய்கிறார் என்ன அழகாக பாருங்க इसके लिए कोई जिंदगी नहीं है जीने की शक्ति नहीं है इसका पति तो मर गया ये क्यों जिंदा है புருஷன் தான் இறந்துட்டானே இவன் யா உயிரோட வாழ்ற சாவ வேண்டியதானே எத்தனை பேர் உங்களை பார்த்து பரியாசம் பண்ண कितने टट्टे उड़ाते हैं अब प्रभु लेकिन आपको கத்தர் உங்களை எல்லாரும் சாட்சியை நிறுத்துவார் ஹல்லேலூயா உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவார் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நீதிமொழி 4:18 ப்ராவர்ஸ் 4:18 நீதி வச்சன் 4:18 ப்ராவர்ஸ் 4:18 பார்க்குறீங்க நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் நீங்கள் நீதிமான்கள் தானே உங்கள் பாதையை வருங்காலத்தில் பிரகாசமாக்குவா परंतु धर्मियों की चाल उसकी उस चमकती हुई ज्योति के समान है जिसका प्रकाश दोपहर तक अधिक अधिक बढ़ता रहेगा இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருள பொருள் இருக்கலாம் आज आपका जीवन अंधियारा समान रहेंगे लेकिन जल्दी परमेश्वर आपको उज्जैन में लाएगा और आपका ज्वाला बढ़ते जाएगा சீக்கிரம் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் உங்கள் வெளிச்சம் பெருகி கொண்டே இருக்கும் எளிமையிப்பமா